அந்த பொண்ணு முன்னிருக்கையில் அதனுடைய துப்பட்டாவை வச்சுக்கிட்டு அதனுடைய பேக் வச்சுட்டு பின்னிருக்கையில் தான் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இருட்டுக்குள் கார் அசைந்தது, வெளிச்சம் இல்லாமல். போய் கதவை தட்டுறான், கூப்பிடுறான், வரல. கல்லூரியை விட்டு மாணவி வெளியில் வந்தது எப்படி? இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருந்துட முடியாது. படிக்கிற வயதில் படிப்பை கவனிக்க வேண்டும். பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவனோடு பகலில் உரையாட வேண்டும். இது 11 மணிக்கு போகிறதுல என்ன தவறு இருக்குது? முதல்ல இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் 11 மணிக்கு ஒரு பெண் வெளியில் போகிறத நிப்பாட்டிருக்கோம். ஏன் என்ன அதில் என்ன தவறு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவில் போய் தானே ஒரு பொண்ணு போகுது. 10 மணிக்கு மேலே பாறை பாதுகாக்கிற போலீஸ் இந்த பெண்களை பாதுகாப்பானா? தமிழருடைய பண்பாடுன்னு ஒன்று, தமிழருடைய கலாச்சாரம்னு ஒன்று. சரி, தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் என்ன? 11 மணிக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கலாச்சாரமா? இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டு விட்டார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவார். ரகசிய தகவல் கிடைச்சிட்டான். என்ன ரகசியமோ என்னமோ எனக்கு புரியுது. சந்திரசேகர்னு ஒரு காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்கும். அது வழக்கம் போல நடக்கிறதானே. அந்த திரைக்கதை எப்போதுமே வரும். கொஞ்சம் திரைக்கதையை மாற்றுங்க ஏனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே கழுவப்படாத கழிவறைகளே காவல் நிலையம் தான். ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் யாரும் வலிக்கி விடுவ மாட்டாங்க. காலை வச்சாவே வலிக்கி விடுகிற அளவுக்கு தான் இப்போ கழிவறைகள் காவல் நிலையங்களில் இருக்கு. போனாவே வலிக்கி விழுந்துடுறாங்க பசங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. வணக்கம் சார். வணக்கம். பார்த்தீங்கன்னா கோவை மாணவி பாலியல் பலாத்காரம் தான் தமிழ்நாடு முழுசும் பேச பொருளாக இருக்குது. என்ன நடந்தது? முதல்ல 3 விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். கல்லூரியை விட்டு மாணவி வெளியில் வந்தது எப்படி? விடுதி காப்பாளர் வெளியே அனுமதித்ததின் மர்மம் என்ன? மதியம் 2 மணிக்கே கிளம்பியிருக்கு. 2 பேருக்கும் ஒன் டே ஆப் மூலமாக உருவானது காதல்னு சொல்கிறாங்க. இன்னும் உண்மைத்தன்மைகள்லாம் வெளியில் உள்ள ஊடகங்கள் செய்கிற செய்திகளின் அடிப்படையில் உங்களோட நான் பகிர்ந்தது இல்லை, பல விஷயத்தில் பல குளத்தில் விவாதிச்சிட்டாங்க. எனக்கும் சில கேள்விகள் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். அதை ஒட்டி விவாதிக்கலாம். 1. 2வது, கூட்டிகிட்டு போனான். ஷிஃப்ட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கும் சுற்றிட்டு அவன் அந்த பகுதியை சார்ந்தவன். இப்போ இந்த நிலத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஷிட்ரா ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு இடம் ஒயின்ஷாப் பக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் ஹோப்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த 3ம் இணைக்கிற புள்ளியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு காலியாக இருக்குது. ஆங்காங்கே செடி கொடிகள் முளைத்திருக்கிற தருணம். அடர்ந்த புதர்களோ அடர்ந்த காட்டு பகுதியோ அது இல்லை. எதிர்காலத்தில் மிகப்பெரிய மால்கள் கட்டுவதற்காக பெரிய கோடீஸ்வரர்கள் வாங்கி போட்ட இடங்கள். ஏற்கனவே அங்கே வந்து ஒரு டாஸ்மார்க் இருந்தது, மதுபான பார் இருந்திருக்கிறது. சரியாக ஓடவில்லை என்பதற்காக தமிழ்நாடு அரசு வேறு இடத்துக்கு அதை மாற்றிருக்கு. இருந்தாலும் பார்க்காரன் விடலை, மறைமுகமாக பாக்ஸை கொண்டாந்து வாங்கியாந்து விற்றுக்கிட்டு இருக்கிறான். போலீஸுக்கு கட்டிங் போகாமல் இது நடக்காது. ஈட்டு பீலைமேடு காவல் நிலையம் வந்து கண்டிப்பாக கட்டிங் வாங்கியிருக்கு. பீலைமேடு ஈட்டு காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அர்ஜுன் அவர்கள், அவரை பற்றி அப்புறம் சொல்லுவோம். கையூட்டு வாங்காமல் அர்ஜுன் அங்கே இயங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆட்சி அதிகாரம் 8 பேர் கொண்ட குழுவாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் இருக்கிறது. கிராம நிர்வாக அதிகாரி, கண்காணிகள் 5 பேர், ஊராட்சி செயலாளர், மக்கள் நல பணியாளர், 8 பேர் வேலை செய்யலாம் ஒரு பஞ்சாயத்தில். தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. கர்ராபுரம் கள்ளச்சாராயம் விற்றது மாதிரி இங்கே இவங்களும் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் காதலர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஊரெல்லாம் சுற்றிட்டு அந்த பையனுக்கு 26 வயசு, இந்த பொண்ணுக்கு மாறி மாறி சொல்கிறாங்க. 18 வயசுங்கிறான், அப்புறம் 21 வயசுங்கிறான். ஒருத்தன் இல்லை பிஇ தான் படிச்சுட்டுருங்கிறான், ஒருத்தன் இல்லை எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்குங்கிறான். மாறி மாறி சொல்கிறாங்க. சரி சொல்லட்டும், ஒரு பெண், அவ்வளோதான் நம்ம பார்வையில். பாதிக்கப்பட்ட பெண். முதல்ல அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருந்துட முடியாது. படிக்கிற வயதில் படிப்பை கவனிக்க வேண்டும். பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவனோடு பகலில் உரையாட வேண்டும். இது என்ன விதமான வாதன்ற மாதிரி சில பெண்ணியவாதிகள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 11 மணிக்கு அங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி சில பிற்போக்கான ஆட்கள் கேட்குறதாகவும்,
இது 11 மணிக்கு போகிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி புரிஞ்சுக்கீங்க? முதல்ல இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் 11 மணிக்கு ஒரு பெண் வெளியில் போகிறத நிப்பாட்டி இருக்கணும். ஏன் என்ன அதில் என்ன தவறு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவில் போய் தானே ஒரு பொண்ணு இல்லை அதில் என்ன தவறு? இப்போ ஒரு பக்கம் ரவுடிசம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக இருக்குன்னு எதிர்பார்க்குறது எப்படி? ஒரு இடத்துல ஏரியாவில் இருக்குது, பகல் 12 மணிக்கு போனால் அந்த இடத்துல ஆபத்து இருக்குது, அப்போ நம்ம போகக்கூடாதா? நல்ல கேள்வி வைக்கிறீங்க. சமூகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமே ஒழிய சீர்திருத்தம் ஆகியிருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன் பெண்ணை போகாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் போகலைன்னு சொல்லலை. போ, எங்கே வேணாலும் போ, உனக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு போன்னு தான் சொல்கிறோம். இருக்கா இந்த ஆட்சியில்? பொதுவான நீரோட்ட பாதையில் ஒரு பொண்ணு எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் கேடுகட்ட ஆட்சியில் எங்கே போகணுங்கிறத நீ தான் முடிவு எடுத்துக்கணும். அதுக்கு எதிராக நீங்கள் போராடுங்க. ஒரு இடத்துல 11 மணிக்கு அந்த பொண்ணு போகுதுன்னா அதையும் அது ஒரு குற்றமாக கூட சொல்லுங்க. அரசு இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அரசு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி குரல் எழுப்பு. ஆனால் பெண்ணை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களே, இது ஒரு பிற்போக்குத்தனமான பார்வை இல்லையா? 10 மணிக்கு மேலே பாறை பாதுகாக்கிற போலீஸ் இந்த பெண்களை பாதுகாப்பானா? சொல்லுங்க அதுக்கு பதில். விடிய விடிய பாறை பாதுகாத்துட்டு 3 மணிக்கு மேலே 3000 கொடுத்தா வாங்கிட்டு போகிற காவல் நிலையம் இந்த பொண்ணு வெளியில் போனால் 3000 கொடுக்குமா? கொடுக்க சொல்லுங்க, பாதுகாப்பு கொடுப்பான். நான் வெளியில் போகிறேன், நான் ஒரு தோப்புக்குள்ளே போகிறேன், அல்லது நான் ஒரு இடத்துல என் காதலனோட நான் இருக்க போகிறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு 3000 கொடுத்தா அவன் நாற்காலி போட்டு உட்காந்துப்பான். இல்லை நீங்கள் சொல்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் போலீஸாக இருக்கட்டும், ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், தவறு இழைக்கிறது அது எந்த கட்சிகளாக இருந்தால் சிக்கல் இருக்கு. ஆனால் பெண்ணை 11 மணிக்கு ஏன் போனன்ற பொதுவான குற்றச்சாட்டு தான் இருக்கு தவிர இதை இணைச்சு பேச மாட்டேன்றீங்களே. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, 11 மணிக்கு படிக்கிற புள்ள அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதிக்கு காதலன் கூட்டிகிட்டு போகிறான்னா காதலனை கூட்டி இங்கே வா. அது காட்டு பகுதியா? அப்புறம் வேற என்ன பகுதி? வெளியில் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஓப்ஸ், நீங்களே சொல்கிறீங்க எல்லா விவரங்களையும், ஒரு ஓப்ஸ் காலேஜ் இருக்குன்றீங்க, ஒரு முக்கியமான பகுதின்றீங்க. அங்கே ஒரு இது பாலியல் வன்முறை நடக்குது. எப்படி? அங்கே செடி கொடிகள் மண்டி இருக்குது, மறைவிடமாக. அங்கே ஏற்கனவே அந்த பகுதியை சேர்ந்த அந்த தம்பி எல்லா பயிலும் அங்கே மது விற்கிறான். அது மட்டும் இல்லாமல் மது குடிக்கிறான், அதுக்கப்புறம் மாதுவை கூட்டிகிட்டு வரான். அது இல்லைன்னா போதை வஸ்துக்கள் அங்கே புழக்கத்தில் இருக்குது. முந்தா நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மூட்டை போத்தல்கள் அள்ளியிருக்கிறாங்க இங்கே குடியார பாட்டில். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு காதலன் கூட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. நான் அவங்க போகிறதுல தப்பு சொல்லலை, போங்க. மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகள், அங்கெல்லாம் போகாதீங்க. தமிழருடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, தமிழருடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. சரி, தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் என்ன? 11 மணிக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கலாச்சாரமா? அப்படி இல்லை. எந்தெந்த சூழல் கருதி எங்கெங்கே போகணுங்கிறத நாமே வகுத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்குறீங்களா, சரி கல்லூரி பெண்கள்லாம் மதுவான கடைக்கு போகுதுங்களா? போக சொல்லுங்களேன். சுதந்திர நாடு தானே, மது தானே வாங்க போகுது, நீங்கள் தானே விற்கிறீங்க. மகளிர்லாம் போகட்டுமே, அவுத்து விடுங்க. அது சரியா? ஏன் அதுக்கு மட்டும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரசு முதல் குற்றவாளி நீங்கள் அறிவிக்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள். அரசு தாங்க குற்றவாளின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல மதுபான நிறைய பேர் கேட்குறான், மது குடித்தால் இந்த மாதிரியெல்லாம் செய்ய தோணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறான். போதையால் தான் 90% இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வழிவகுக்கிறது. நிச்சயம். அது கூட பிற்போக்குத்தனமும் மதமும் சாதியும் கூட பின்னி பிணைஞ்சதாகவும் இருக்குது. ஆணாதிக்க சிந்தனையும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இந்த பொண்ணு நான் சொல்கிறேன், நீ படித்த பொண்ணு, நீ உணர்ந்திருக்க வேண்டும்னு சொல்கிறேன். நீ தப்பு பண்ணிட்டான்னு நான் சொல்லலை, நீ உணர்ந்திருக்கணும். உனக்கான பாதுகாப்பை நீயே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுவரை நீங்கள் போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்படி போக வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான வாதம் வைக்கிறது தான் பெண்ணியவாதிகள் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கான இது ஒரு வாதம் பண்ணுறாங்க. அது எப்படிங்க? குற்றவாளியை சுட்டிருக்கான், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த பொண்ணு போயிடுச்சு இல்லை, அந்த ஒருத்தன் சொல்கிறான், அவனா சேம்ஸ் வசந்தன்னு ஒரு இசையமைப்பாளர் ட்விட்டரில் எழுதுறாரு. என்ன எழுதிட்டு இருக்கிறான்னு தெரியுங்களா? இந்த பொண்ணு ஏன் அங்கே போணுச்சு, நடுநீசில் அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அந்த பொண்ணை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஆண் துணை தானே தேவைப்படும். அப்படின்னா 5 பேர் வெட்டினா அப்போ பீமனா வலுவா நின்றுக்கிட்டு இருக்கணுமா? என்ன இதுதான் பிற்போக்குத்தனமானதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த தங்கை பரிதாபத்துக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு தொட்டிருக்கிறது. இப்போ இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, உன்னை யார் அங்கே போச்சு சொன்னதுன்னு பேசுகிறாங்கல்ல. நான் கேட்குறேன், இப்போ இந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வான்? நிறைய பேர் கேட்குறான், அவங்க அப்பா அம்மா. நான் சொல்கிறேன், பெற்றவங்க மனசு பதறில்ல, எவ்வளோ பதற்றம் இருக்கும். சரி, அந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு, அடுத்த கட்ட வாழ்வை நோக்கி அந்த பொண்ணு நகரணும்னு நம்ம விரும்புகிறோம், அதில் மாற்றம் இல்லை.
முற்போக்குத்தனமாக அந்த பெண் யோசிக்க வேண்டும். கௌசல்யா இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. கண்டிப்பாக கௌசல்யா மாதிரி எல்லா கௌசல்யம் மாற முடியாது. மாறணும், அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். ஆனாலும் இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. காதலித்த காதலன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் நம்ம விரும்புகிறோம். நடக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. வச்சு நடத்துவானாங்கிறது கேள்விக்குறியா இருக்குல்ல. சமூகம் அப்படித்தானே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நடத்தணும்னு நாம் சொல்கிறோம். இது ஒரு புறம். காரு அழகா நிலவு வெளிச்சத்தில் நீந்தி வருகிற மகிழ்ந்து ஒரு இடத்தில் நிறுத்தப்படுகிறது. 20 நாளைக்கு முன்னாடி தான் சத்தியமங்கலத்தில் ஒரு கொள்ளை வழக்கில் கைதான 3 அயோக்கிய பயல்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். குணா என்கிற தவசி வயது 30, சதீஷ் என்கிற கருப்பசாமி வயது 21. இதில் ஏன் 3 பேரோட பேரும் என்கிற கருப்பு அந்த மாதிரி வருது? கார்த்தி என்கிற காளீஸ்வரன், இதெல்லாம் காவல்துறை அறிவிக்குது. என்கிற இன்னொரு இணை பேர் வருது. எப்படி? அது அப்படித்தான். கேள்வி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதா? புரியலையா? அப்படித்தான். இப்போ அங்கே எஃப்ஐஆரில் கூட இவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் எழுதியிருப்பான். உண்மையான பேர் ஆதார் கார்டில் கார்த்திக்னு வந்துச்சுன்னா காளீஸ்வரன் எழுதியிருப்பான். மற்றும் பலர் அப்படின்னு எழுதுறான்ல, தெரியுமில்ல? காவல்துறை எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா மற்றும் பலர் அப்படின்னா என்ன, யாரை வேணாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். கரூர் ஸ்டாம்பேட்லேயே அப்படி தான் அப்படி தான் இருக்குது. ஆக இந்த 3 அயோக்கிய பயல்களும் போதை. நிறைய பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க, கார் அசைந்தது கண்காணித்து கொண்டிருந்தார் மூவரும் அப்படின்னு சில பேர் பேசுகிறான். சரி, அசைஞ்சிச்சு. இருட்டுக்குள் கார் அசைந்தது வெளிச்சம் இல்லாமல். சரி, ஓகே, அசைஞ்சிச்சு. போயிட்டான். போய் கதவை தட்டுறான், கூப்பிட்றான், வரல. அந்த பொண்ணு முன் இருக்கையில் அதனுடைய துப்பாட்டாவை வச்சு போட்டு அதனுடைய பேக் வச்சுட்டு பின் இருக்கையில் தான் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. டிரைவருக்கு நேராக போய் அறுவாலை வச்சு ஓங்கி வெட்டுறான், செதறுது. அவன் தடுக்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கிறான். உள்ளே இருந்து அவன் இருக்கிறதுக்கு நேராக இருக்கிற அந்த சன்னில் வந்து அடிக்கிறான். கண்ணாடி இறக்குறான், வெட்டிட்டாங்க. எப்படி வெட்டுறான்? அறுவாலை திருப்பிக்கிட்டு. அவன் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் வெட்டலை, அறுவாலை திருப்பிக்கிட்டு மண்டையில் அடிச்சிட்டான். 28 தையல் போட்டிருப்பதாக செய்தி. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், போதையில் வந்து செஞ்சிட்டோம்னு சில பேர் பேசுகிறான். அவள் ஆத்தாவை நிர்வாண குலத்தோடு வச்சா செய்வானா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டு விட்டார்களோ என்கிற சந்தேகம் நம்மளுக்கு வலுவாக இருக்குது. எப்படி? 7 தனிப்படைகள் தமிழ்நாடு முழுக்க அலச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்ரா அந்த மூவர்? இருக்கூர் பகுதியில் தான் வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. 3 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இளையாங்குடிக்கு பக்கத்துலேயும் சொல்கிறாங்க அந்த பசங்க. அந்த ஊர் மக்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் 5 வயசுலேயே அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இவங்க அப்படியே அரவணைப்புக்கு ஆள் இல்லை. அதனால் அப்படி தெரிஞ்சோம்னா அந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க. துடியலூர் பகுதியில் வெள்ளைக்கிணறு என்கிற இடத்துல பட்டத்தரசியம்மன் கோவிலுக்கும் பக்கத்தில் புதருக்குள்ள மறைஞ்சிருந்தாங்களாம். காவல்துறை சொல்கிறது, நான் சொல்லலை. ரகசிய தகவல் கிடச்சிச்சான். அது என்ன ரகசியமோ என்னமோ எனக்கு புரியவே இல்லை. காவல்துறையை கண்டதும் கையில் வைத்திருந்த அருவாளை எடுத்து வெட்டினார்கள். யாரை? வழக்கம் போல் என்கவுண்டர் நிகழ்ச்சி. நம்ம இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் பேசினேன். இதை என்கவுண்டரில் முடித்து வழக்கை துப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஊற்றி முடிவாங்க நம்ம பேசணும். அன்றைக்கி சாயங்காலம் வானதி அக்கா பிஜேபி அவங்களும் பேசிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டா, புதிய முறை கையாண்டிருக்காங்க. ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெட்டிட்டான். அதில் சந்திரசேகர்னு ஒரு காவலருக்கு வந்து இடகை மணிக்கட்டில், இந்த இடத்துல இடதுகை மணிக்கட்டில் வெட்டு. அது வழக்கம் போல் நடக்கிறதானே. அந்த திரைக்கதை எப்போதுமே வரும். கொஞ்சம் திரைக்கதையை மாற்றுங்க ஏனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஜெயிலில் போய் விழுந்தா கால் அடிபட்டுறது. நீங்கள் பாத்ரூம் விழுந்து தமிழ்நாட்டிலேயே கழுவப்படாத கழிவறைகளே காவல் நிலையம்தான். ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் யாரும் வலிக்கு விழுக மாட்டாங்க. பாசி படர்ந்து பச்சையாக அப்படி காலை வச்சாவே வலிக்கு விடுகிற அளவுக்கு தான் இப்போ கழிவறைகள் காவல் நிலையங்களில் இருக்குது. உண்மைதான், உண்மைதான். அதனால தான் காவல்துறையில் வந்து போனாவே வலிக்கு விழுந்துடுறாங்க பசங்க. கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் பாருங்க, எல்லாரும் வலிக்கு விழுது, எல்லாருக்கும் மாவு கட்டு. அது மாதிரி தான் இப்போ இங்கே பீளைமேடு காவல்துறையினுடைய ஆய்வாளர் அர்ஜுன் அவர்கள், சொன்னல இந்த அர்ஜுன்னு, அவர் தலைமையில் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் எங்கள் அண்ணன் ஞானசேகரனு சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. துப்பாக்கி ரெடியாக இருக்குது. இருட்டுக்கல
வெட்டிட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது சுட்டுறாங்க. அந்த குண்டு எப்படி போய் பாஞ்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் தம்பியை 2 பேருக்கு 2 காலில் 2 தோட்டா. குடா என்கிற தவசிக்கு 1 தோட்டா இடது காலில். துப்பாக்கியில் இருந்த குண்டு இப்படி அடித்த உடனே நேராக எங்கே போய் படணும்? பின்னாடி தானே அடிக்கணும், பின்னாடி தானே படணும். ஆனால் இவர்கள் அடித்த குண்டு நேராக போய் அவன் ஓடும்போது அப்படி முன்னாடி வந்து முனங்காலில் குத்திச்சு. எப்படி இருக்கு? அவனை வந்து இனிமேல் செயலிழக்க வைப்பது காவல்துறையினுடைய பணிங்கிறத நான் பாராட்டுறேன். அவங்களாம் முடக்கணும், வாழ்க்கையே முடக்கணும். அப்போ தான் அவங்க அடங்குவாங்க. இந்த மாதிரி அடுத்தவனுக்கு எடுத்துக்காட்ட அமையணும். சுட்டுட்டீங்க, அதை உண்மையை சொல்லுங்கன்னா நம்ம பேசணும். ஏன் பொய்யா பேசணும்? ஓடும் பொழுது சுட்டாலும் கரெக்டாக முனங்காலே சுட்டுருக்காங்க. எப்போ ஓடும் போது முன்னாடி நின்று சுட்டியா பின்னாடி நின்று சுட்டியா? விளக்கம் தேவை. அதெல்லாம் நேற்று நீதியரசர் அவர்கள் போய் ஆய்வு பண்ணதாக சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரியான ஆய்வுகள் தான் நடக்குது. எல்லாம் ஆட்சியாளர். இல்லை, இது ஆட்சியாளர் ஒரு பக்கம் இருந்தாலையும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கொஞ்ச நாள் எடுத்து பேசிட்டு திரும்ப முடக்கப்படுறதா தானே இருக்குது. இப்போ இந்த KN நேரு 888 கோடி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சுல்ல, அதை பற்றி பேசுகிறோமாப்பா? சும்மா நீங்கள் கள்ளக்குறிச்சி சீமதி மரணத்தை மறைக்கிறதுக்கு வேங்கவயலில் மலந்தண்ணியை கலந்தான். வேங்கவயல் மலந்தண்ணி பிரச்சனை பெருசாக போகும்போது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மாணவன் சின்னசாமி வெட்டினதை பேசிட்டான். சின்னத்துறை அது பரபரப்பாக போகும்போது தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை தொடங்கிடுச்சு. அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும்போது திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா தீபக் பாண்டியனை போடுனான். தீபக் பாண்டியன் பெருசாக போயிட்டு இருக்கும்போது அண்ணன் ஆம்சாங்கை போட்டான். அண்ணன் ஆம்சாங் பெரிய லெவலில் போடும்போது எல்லா மந்திரி வீட்டில் ஈடி ரைட்னு அதை மறைச்சான். இப்படி ஒவ்வொன்றாக மறைத்து இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னா, இன்றைக்கி இவங்களெலாம் மறைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று இன்னும் 2 நாளில் நடந்துடும். இதை மறந்துடும். இது என்ன ஆனது? இப்போ நேற்று வர பேசினானுங்க. இதுவரை அவர்கள் அந்த குற்றவாளிகள் எங்கே இருக்கிற புகைப்படம்லாம் வெளியிடக்கூடாதுன்னு காவல்துறை உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா இதுவரை நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் கூட அப்படி அம்புக்குறி போட்டு குற்றவாளிகள் வெளியே காட்டினா தான் நல்லது தானே. அது என்ன விஷயம்? இப்போ அவங்களுக்கே அந்த 3 குற்றவாளியும் உண்மையானவங்களாங்கன்னு தெரியல, சந்தேகம் வந்துருச்சு. நம்ம மட்டும் எவனாவது ஒரு புகைப்படத்தை வெளியிடு. ஏன்னா அடையாள அணிவகுப்பு நடத்தணும். அந்த பொண்ணு காட்டணும் இவங்க 3 பேர் தான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா யார் அடையாளம் காட்டணும்? இதுக்கு சாட்சி என்ன? அறிவியல் சாட்சி வேணும். கையில் பிடிச்ச அருவா கைரேகை ஓகே, காரில் கைரேகை பதிந்திருக்கா, கைரேகை அறிவியல் சாட்சி. கேமராவே இல்லைங்கிறான். மதுபான கடையில் போய் மது வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் நம்பரை பார்த்தா எந்த மதுபான கடையில் அந்த பாட்டில் வாங்கினாங்கன்னா அங்கே கேமரா இருக்கும். அதை வச்சு செக் பண்ணணும். அந்த ஸ்டிக்கரை கண்டுபிடிக்கணும். அந்த மதுபான பாட்டில் கண்டுபிடிக்கணும். அறிவியல் ரீதியாக மனித சாட்சி யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் தான், அந்த காதலர்கள் தான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நிர்மூலமாக்கி விடுவார்கள், வழக்கையை ஊற்றி மூடுவாங்க. சரி சார், பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பயணிக்க மற்றொரு நன்றி. வணக்கம். நன்றி.